ரெசிபி தக்காளி மிளகாட்டி குழம்பு. வாங்க போய் என்னைக்கான ரெசிபி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தேங்காயை அரை மூடி சொருகி எடுத்துக்கோங்க, 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து குழம்புக்கான இந்த மாதிரி சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கோங்க. சோம்பு 2 ஸ்பூன், கசகசா, சீரகம் 1 ஸ்பூன், கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ, மிளகு, மல்லித்தூள் 2 ஸ்பூன். அடுத்து 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய், தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய், கடுகு உளுந்து, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அந்த 1 கப்பு சின்ன வெங்காயத்தை சேர்த்திடலாம். அடுத்து நம்ம 4 பூண்டு தட்டி வச்சிருந்தா அதை போட்டுக்கலாம். உள்ள கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படியே நம்ம காமிச்ச செலவுகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். வரமிளகா, கசகசா நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்வி இப்போ நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? ஒரு பச்சை கலர் சட்டை, பச்சை கலர் டவுசர், பச்சை கலர் தொப்பி, பச்சை கலர் ஷூ, எல்லாமே பச்சை கலரில் போட்டானா ஒரு வீட்டு போய் தட்டினாலும் அது என்ன கேள்வி? என்னது வீட்டில் காலிங் பில் இல்லை. இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டுட்டு என்னை பார்த்து காப்பி அடிச்சிட்டான். நாங்கள் போட்ட அறுவைக்குள்ளே நல்லா இது வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட துருவி வச்ச தேங்காய் தூளை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மல்லித்தூளாக சேர்த்துக்கலாமுங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து அதையே இறக்கி வச்சிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அது மேலே தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த தக்காளி பழத்தை வதக்கி விடணுங்க. இப்போ எந்தளவுக்கு வதக்குனாங்க அந்த தக்காளி இதோட தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதனால இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம்லங்க, அதையும் தக்காளி பழத்தையும் அது கூட உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்செடுத்து இந்த மாதிரி சட்டியில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்ப தாளிக்கலாம் வாங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு செவந்ததும் வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கிற குழம்புல இதை நல்லா எடுத்து ஊற்றிடலாமுங்க. குழம்பு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு எல்லாத்துக்கும் இட்லி சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செஞ்சு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள்.
பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.